ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நிறையா முக்கியமான அப்டேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குரூப் டிஏ சர்வீஸஸோட புது ரிசல்ட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. அதுவும் எந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர். இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் அடிஷ்னல் சில ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வந்து இதே அந்த 15/5/2024 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் போஸ்ட் தான் இன்னும் நிரம்பவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 800 போஸ்ட்டு கிட்ட வேக்கண்டாகவே இருக்குது. இன்றைக்கி 13வது நாள் கவுன்சிலிங்கும் முடிஞ்சிடுச்சு. அந்த லிஸ்ட்டு வந்து செகண்ட் லிஸ்ட்டு எப்போ விடுவாங்க அப்படின்னு சொல்லி நேற்று கூட ஒரு வியூவர்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக ரிலீஸ் பண்ணுவாங்களோன்னு நினச்சிது. ஆனால் இதுலேயே அடிஷ்னலாக இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களோட நம்பர் இந்த ரிசல்ட் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச டேட்லேருந்து இவங்களுக்கும் அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 30/5/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரூப் டிஏ இன்றைக்கி 13வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் அசிஸ்டன்ட், இஓ கிரேட் 2, லோவர் டிவிஷனல் கிளர்க் இந்த மாதிரி போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் 1191 வேகன்சி இருக்குது. இப்போ வரைக்கும் 3495 வேகன்சி ஃபில் ஆயிருக்கு. அடுத்து அந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி ஆர் செக்ரட்டரியேட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா போஸ்ட்டுமே ஃபில் ஆகிட்டு. அடுத்து அந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி இன்னும் அவைலபிளாக இருக்குது. 9 வேகன்சி இப்போ வரைக்கும் ஃபில் ஆகிட்டு. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸில் 7 வேகன்சியுமே ஆல்ரெடி ஃபில் ஆகிட்டு. அடுத்து அந்த ஃபுல் டைம் ரெசிடென்டல் வார்டனில் ஒரு வேகன்சி இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ஆர் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர் அண்ட் சிஇயில் பார்த்தீங்கன்னாக்கா 55 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 164 வேகன்சி ஃபில் ஆகிட்டு. அடுத்து அந்த ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி ஒரு வேகன்சி இருந்தது, ஃபஸ்ட் நாளே ஃபில் ஆனது. அடுத்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த போஸ்ட்டுக்கு தான் இப்போது செகண்ட் லிஸ்ட்டும் சேர்த்து விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 807 வேகன்சி இருக்குது. இதில் அந்த ஜென்ரல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 100 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இது வந்து தனி லிஸ்ட்டாக விடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இப்போ அடிஷ்னலாக அதோட சேர்த்து விடுற மாதிரியே இன்னொரு லிஸ்ட்டு விட்டுட்டாங்க. உங்களோட நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து அசிஸ்டன்ட் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 6 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு 12 வேகன்சி ஃபில் ஆகிட்டு. இதான் பார்த்தீங்கன்னா 14 நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற நிலவரம். இதோட டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சி லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் இன்னொரு ரிசல்ட் அப்டேட்டுமே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த போஸ்ட்டுக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டிவ் ஆஃப் ஃபாரஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சர்வீஸோடது அந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஓரல் டெஸ்ட் வந்து 13/6/2024 அன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் நடக்கும்னு சொல்லி இந்த லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னாக்கா உங்களோட நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். 30/5/2024 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த அப்டேட் எல்லாமே டிஎன்பிஎஸ்லேருந்து இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணது. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம் டெலகிராம் குரூப் மூலிமா. அதற்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. 28ஆம் தேதியிலேருந்து முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி மே 15ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னாக்கா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 35 தேர்வுகள் எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த தேர்வுகள் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சிலபஸ்க்குமான ஸ்டடி மெட்டீரியலும் நாமளே கொடுத்துருவோம். பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். ஒன்லைனர் பிடிஎஃபாகவே இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். மெட்டீரியலாக நீங்கள் வேறு எங்கேயுமே தேட தேவையில்லை. இதை மட்டும் படித்தாலே போதும். அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்குறோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட், டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே எல்லாத்துக்குமான கிளாஸுமே கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் எந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸும் இந்த நம்பருக்கே நீங்கள் பே பண்ணலாம். கூகுள் பே மூலமாகவே பே பண்ணிடலாம். பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த 8903302290 வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இந்த கிளிக் ஹியரை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். அதோட மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்குமே இதே மாதிரி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி பேட்சுமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மெட்டீரியல் ஒன்றுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே என்னென்ன ரேட் அப்படின்னு சொல்லி இதில் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிடிஎஃபோட சாம்பிள் பிடிஎஃப் அந்த மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி சாம்பிள் பிடிஎஃபும் கொடுத்துருக்கோம். இந்த கிளிக்கரை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி சாம்பிள் மெட்டீரியல்லாம் பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் மெட்டீரியல் எல்லாத்தையுமே தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வேணுனாலும் சரி, கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள். டேட்டு கம்மியாக இருக்குன்றனால சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.